ஏனே லோன்னு அழுறீங்க? நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன். கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது. கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ரஜினி சாரோட இந்த காமெடியை பார்த்திருப்பீங்க. இந்த டயலாக்கை யார் எழுதினதுன்னு தெரிஞ்சா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. வேற யாரு? நம்ம தலைவர் வள்ளுவர் தாங்க. பரியினும் ஆகாவாம் பாலல்ல உயித்து சொரியினும் போகா தம. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு காப்பாத்தினாலும் போகணும்னு இருக்கிற விஷயங்கள் நம்ம விட்டு போயிடும். நமக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள் நாமளே வேணான்னு சொன்னாலும் நம்ம விட்டு போகாது. நம்ம ஊர்ல ஒரு சொலவடை உண்டு, கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னதான் எண்ணெயை தேய்ச்சிட்டு தெருவுல புரண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க. அது போல ஒவ்வொரு அரிசியிலும் ஒவ்வொருத்தர் பேர் எழுதியிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நாம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் நமக்கு கிடைக்கணும்னு இருக்கிறது தான் கிடைக்கும். அதே சமயம் நமக்குன்னு இருக்கிறத யாராலையும் தட்டி பறிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கலாம். இல்லனா ரொம்பவும் பேராசைப்படாத, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுன்னு எடுத்துக்கலாம். சரி, எல்லாத்தையும் கண்ணுக்கு தெரியாத ஊழ்வினதான் தீர்மானிக்கும்னா நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு இருந்துடலாமே, எதுக்கு போராடணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கும் ரஜினி சார் மூலமாவே உங்களுக்கு ஒரு விளக்கம் தரேன், இதை பாருங்க. ஜோஷியன்ற ஒரு சாஸ்திரம் இருக்கு, இப்போ இல்லை. அதுக்காக நம்ம ஜோசியத்தை பார்த்துட்டே உட்காந்துருக்க அவசியம் இல்லை. ஏன்னா என்ன எழுதிருக்கோ அது நடக்கத்தான் போகும், என்ன கிடைக்குமோ அது கிடைக்கத்தான் போகும். கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்கும். உங்களுக்கு உரிமை இல்லாத பொருளை நீங்க எவ்வளவு போராடினாலும் தக்க வச்சுக்க முடியாது. அது போல உங்க உரிமையை மற்றவங்களால அபகரிக்கவும் முடியாது. அதுதான் இங்கே ஊழ்வினையோ இல்ல உரிமை போராட்டமோ எது ஒண்ணு நம்மள தடை செஞ்சாலும் எதிர்த்து போராடுவது தானே வீரம், அதுதானே அறிவுடைமை. அர்த்தமைந்தா ராஜா?